ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் ஒருத்தர் 5-6 பேர் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடிச்சே வந்து கொண்டு இருக்காங்க. கோயிலுக்கு கார்ல வந்தாங்க, நகை கொண்டு வந்திருக்காங்க. கார் ஓட்ட தெரியாத கையில கார் சாவியை கொடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா காரை பார்க் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நகை காணா போயின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்கலாம், பண்ணல. சிசிடிவி கேமரா செக் பண்ணிருக்கலாம், அதுவும் பண்ணல. இல்ல நகையை வேற எங்கேயா தொலைச்சிட்டு இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல கூட போய் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிருக்கலாம். இந்த பேசிக் அறிவு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே இருக்கு. இவனுங்களாம் அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம 2 நாள் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அடி அடிச்சு கண்ணுல மிளகா பொடி வாயில மிளகா பொடி போட்டு தண்ணி கூட குடிக்காம வந்து பாத்தீங்கன்னா அவனை சொன்னே போட்டானுங்க. ஐயோ, இதெல்லாம் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா உடம்புலாம் சில இருக்குது. இந்த விசாரணை ஜெய்பீம் படத்தை பாக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் குழந்தை குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீங்க எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. இல்ல அடிக்கும் போது ஒரு செகண்ட் கூடவா அவன் மேல உங்களுக்கு பாவம் தோணல? சொல்லுவாங்க காவல்துறை உங்க நண்பன் சொல்லிட்டு, நீங்க ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா எங்க நண்பனா ஆகவே முடியாது. இந்த கற்பழிக்கிறவனையும் இந்த கொலை பண்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க தாங்குன்னு தாங்குறாங்க. அது மட்டும் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் போலீஸ்காரங்களோ இல்ல உங்க சொந்தக்காரங்களோ யாராச்சும் போலீஸ்காரங்க இருந்தாலும் சரி, நெவர் எவர் ட்ரஸ்ட் போலீஸ். உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார்.